தீமிதி திருவிழா. மாரியம்மனினுடைய அவதாரமான திரௌபதி அம்மனினுடைய வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு சடங்கு இந்த தீமிதி திருவிழா. அது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் இது முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அவ்வளவு ஏன், சீனாவில் கூட சீன மதத்துக்கு தழுவுறவங்க கூட இந்த மாதிரி தீமிதி திருவிழாவில் அவங்க பங்கேற்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அந்த தீமிதி திருவிழாவில் பார்த்தீங்கன்னாக்கா யார் தீக்குழியில் இறங்குறாங்களோ அவங்க நம்முடைய மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்க உடம்பு முள்ளா ஊற்றுவாங்க, கழுத்தில் மாலை போடுவாங்க, காப்பு கட்டினதுலேருந்து அவங்க காலில் செருப்பு போட மாட்டாங்க. அப்படி விரதம் இருந்து அந்த தீக்குழியில் அவங்க இறங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த கறி மிகவும் லேசான கறியாக இருக்கும். அதனுடைய வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆனால் அது கடத்தக்கூடிய வெப்பத்தின் தன்மை குறைவாக இருக்கும்.